ஃபேவரட் சீரியல்ஸ் இனி டிவிக்கு முன்பே சன் நெக்ஸ்ட் ஆப்ல ஜாலியா எல்லாருக்கும் முன்னாடியே பாருங்க. இப்பவே சன் நெக்ஸ்ட் ஆப்பை டவுன்லோட் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. ஏய், நீ எதுக்கு மன்னிப்பு கேக்குற? யாருக்காக யார் மன்னிப்பு கேக்குறது? மன்னிப்பு கேக்குற அளவுக்கு நம்ம ஒன்னும் தப்பு பண்ணிடல. அன்பே, ஏன் இப்படி பேசுற? தயவு செஞ்சு உள்ள போ. இவங்க பத்தி தெரியாம சப்போர்ட் பண்ணி பேசிட்டு இருக்கல, ஒன்ன சொல்லணும். ஏய் அன்பு, மறுபடியும் பிரச்சனை வேணாம்டா, கொஞ்சம் பொறுமையா இரு, சண்டை போடாத. யார் நான் சண்டை போடுறேனா? இவங்க பேசுறதெல்லாம் கேட்டுட்டு தானே இருந்தீங்க. அதுலயே தெரியவனா யார் சண்டை போடுறாங்கன்னு. இவ சொன்னா தான் இறங்கி வந்து பேசிட்டு இருக்கேன். அதுக்காக நான் தப்பு பண்ணிட்டேன், அதனால தான் இறங்கி வந்து பேசுறேன்னு அர்த்தம் கிடையாது. அன்பு, மா, நீ பேசுறதெல்லாம் கேட்டுட்டு தான் இருந்தேன். உனக்கு அவ்வளவு ஈகோ வந்துருச்சுல்ல? அப்ப நீ என்ன பிள்ளையா பாக்கல, விரோதியா தான் பாக்குற, அப்படிதானே? அன்பு, அப்படியெல்லாம் ஒண்ணும் இல்ல. நான் தான் சொன்னேன்ல, அம்மா நேத்து நடந்த சண்டையில வருத்தத்துல இருக்காங்க. அவங்க வருத்தத்துல இருந்தா என்ன வேணா பேசுவாங்களா? அன்பு, ஏன் இப்படி சண்டை போடுற மாதிரி பேசிட்டு இருக்க? தயவு செஞ்சு அமைதியா இரு. என்ன நடக்கிட்டு இருக்காத? விட்டா எல்லா பிரச்சனைக்கும் நான் தான் காரணம்னு அவங்களோட சேர்ந்து ஏன் மேல பழி போடுவ போல. மன்னிப்பு கேட்கிற மன்னிப்பு. நேத்து அவங்க பேசின பேச்சுக்கு அவங்க தான் என்கிட்ட மன்னிப்பு கேட்கணும். போனா போது அம்மானு இறங்கி வந்து பேசினா என்கிட்டே கோவத்தை காட்டுறாங்க. அன்பு, கோவத்துல வார்த்தையை விடாத. திரும்ப நேத்து மாதிரி பிரச்சனை வேண்டாம் தான் சொல்லிட்டு இருக்கேன். நானும் பிரச்சனை வேணாம் தான் பணத்தை திருப்பி கொடுக்க வந்தேன். ஆனா என்னை பத்தி என்ன பேசிட்டு இருக்காங்க? சரி, இப்ப என்னடா, பணத்தை வாங்காததுதான் பிரச்சனையா? அவங்க பணத்தை வாங்குறாங்க, வாங்கல, அது என் பிரச்சனையே இல்ல. இவங்களுக்கு அவ்வளவு ஆணவம் எங்க இருந்து வந்துச்சு? இன்னொரு தடவை அவங்க ஏதாவது என்ன பத்தி பேசிட்டு இருந்தாங்க, நான் மனுஷனாவே இருக்க மாட்டேன். டேய், நிறுத்துடா. என்ன நினைச்சு அம்மா கிட்ட இப்படிலாம் பேசிக்கிட்டு இருக்க? இன்னமும் ஆணவத்துல இருக்காங்க, ஈகோ பிடிச்சவங்கன்ற. டேய், யார்கிட்ட என்ன பேசுறோம் தெரிஞ்சுதான் பேசுறியா? நீ எல்லாம் மீறி பேசிக்கிட்டு இருக்க. உனக்கு இதெல்லாம் நல்லதில்ல, பாத்துக்க. மூர்த்தி, நான் பேசிக்கிட்டு இருக்கேன்ல, விடு. பின்ன என்ன கயல், அம்மா கிட்ட வாய்க்கு வந்தபடி மரியாதை இல்லாம பேசிக்கிட்டு இருக்கான், அதை பொறுத்துக்கிட்டு இருக்க சொல்றியா? இத பாரா, நீ பணத்தை கொடுக்காம போ, ஆனா அம்மா கிட்ட மரியாதையா பேசு. சின்ன பையன் மாதிரி நடந்துக்க. யூனிஃபார்ம் போட்ட அதிகாரத்தெல்லாம் வீட்டுக்கு வெளியில வச்சுக்க, வீட்டுக்குள்ள காட்டாத. இங்க பாரு, நான் எப்படி நடந்துக்கிறேன் நீ எனக்கு சொல்லி தராத. நான் உங்ககிட்ட பேசவே இல்லை, இவங்க கிட்ட தான் பேசிட்டு இருக்கேன். பாத்திரம் தெரிஞ்சுட்டல, போய் மாவாட்டுற வேலையை பாரு போ. ஆமாப்பா, நாங்க மாவாட்டுற வேலை தான் பாத்துட்டு இருக்கோம். அது ஒண்ணும் அப்படி கௌரவ குறைச்சலான வேலை இல்லையே. ரோட்ல போய் பிச்சை எடுக்கல, திருடி சம்பாதிக்கல, உழைச்சு தானே நாங்க சாப்பிடுறோம். இந்த மாவாட்டுற வேலை ஒண்ணும் தப்பான வேலை கிடையாது. அண்ணி, அவன் ஏதோ கோவத்துல பேசிட்டு இருக்கான். கோவத்துல பேசினா என்ன வேணா பேசுவானா கயல்? எங்க சின்ன பையன்கிட்ட நீங்க பேச்சு வாங்கணுமா என்ன? நமக்கு வேலை வெட்டி இல்லையா? இந்த பஞ்சாயத்தெல்லாம் காது கொடுத்து கேட்கணும்னு நமக்கு என்ன தலையெடுத்தா என்ன? பெத்த அம்மாவுக்கே மரியாதை கொடுக்க மாட்டேங்கிறான். உங்களுக்கு எல்லாம் எப்படிங்க அவன் மரியாதை கொடுக்க போறான்? வாங்க, நமக்கு நிறைய வேலை இருக்கு. தேவையில்லாம என்ன பத்தி பேசுனீங்கன்னா அப்புறம் நல்லா இருக்காது சொல்லிட்டேன். நீ தேவையில்லாம என் புருஷனை பத்தி பேசினா நான் பேசதான் செய்வேன். வீட்டுல மூத்தவரும் கூட பொறுத்தவரும் கொஞ்சம் கூட மரியாதை இல்லாம இஷ்டத்துக்கு பேசிட்டு போவேன். அதை பார்த்துட்டு நான் சும்மா இருக்கணுமா? என் விஷயத்துல அவர் தலையிட்டா நான் அப்படிதான் பேசுவேன். என்ன பத்தி பேச வேணான்னு உங்க புருஷன் அடக்குவீங்க. என்ன கேள்வி கேட்கறதுக்கு இங்க யாருக்குமே ரைட்ஸ் இல்ல. அன்பு, நீ பேசுற விதமே சரியில்லை. அவங்க நம்ம அண்ணி, மரியாதை கொடு. நான் யாருக்கிட்டையும் பேச விரும்பல. அவங்களை என் விஷயத்துல தலையிட வேணாம்னு சொல்லுங்க. நான் இவங்க கிட்ட தானே பேசிட்டு இருக்கேன், அவரே குறுக்க வராது. டேய், உன் விஷயம் உன்னோட மட்டும் இருந்திருந்தா எக்கெடு கெட்டு போனாலும் விட்டுருப்பேன். நீ பேசுறது அம்மாவை பத்தி. அவங்கள பத்தி பேசினா நான் கேட்கத்தானே செய்வேன். அதேதான் நானும் சொல்றேன். அவங்க எனக்கு அம்மா தானே, அவங்க கிட்ட பேசுறதுக்கு எனக்கு உரிமை இருக்கு. அவங்க கிட்ட பேசக்கூடாதுன்னு சொல்றதுக்கு உனக்கு ரைட்ஸ் கிடையாது. இப்ப மறுபடியும் திரும்ப பிரச்சனை பண்ற மாதிரி பேசிட்டு இருக்க. உனக்கு எஞ்சி கேக்குறேன், நீ உள்ள வா, போலாம். கையெடு. இவங்க என்ன வேணா பேசுவாங்க, எல்லாத்தையும் பார்த்துட்டு சும்மா இருக்கணுமா? இத பாரா, என் பொறுமைக்கு ஒரு அளவு இருக்கு. ரொம்ப ஆடிக்கிட்டு இருக்க. பெரியவங்களுக்கு மரியாதை இல்லாம எடுத்து எறிஞ்சு பேசிக்கிட்டு இருக்க. தப்பு மேல தப்பு பண்ணிக்கிட்டு இருக்கடா. ஒழுங்கா இதோட ஆட்டத்தை நிறுத்திக்க.
இல்லன்னு வச்சுக்கேன். இல்ல என்ன பண்ணுவ? அடிப்பியா இல்ல கத்தி எடுத்து குத்துவியா? அன்பு, அன்பு, என்ன அன்பு. பண்ணுவேன்னு பாப்போம். டேய், 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 அன்பு, அன்பு. நீ சின்ன விஷயத்தை வேணும்னே பெருசாக்குற மாதிரி இருக்கு. நான் சொல்றேன்ல, கொஞ்சம் பொறுமையா இரு. அவரை ஒழுங்கா இருக்க சொல்லுங்க. ஏதோ மிரட்டிட்டே இருக்காரு. ஏதோ பண்ணிட்டு வராமே. என்ன பண்ணுவீங்கன்னு பாப்போம். டேய், டேய், சும்மா இருடா, எதுவும் பேசாத. ஒழுங்கா இங்க இருந்து போயிடு, இல்லன்னா தம்பின்னு கூட பார்க்க மாட்டேன், அடிச்சு பல்லெல்லாம் உடைச்சிருவேன். அடிச்சு பாரு, அப்ப தெரியும் என்னன்னு. என்னடா பாத்துக்கிட்டே இருக்க, ரொம்ப தான் சொல்ற. என்ன தைரியம் இருந்தா ஏன் விளையாடுறீங்க?